கோழி போட்ட முட்டையை வச்சு இன்னைக்கு கொண்டு அவ்வளவுதான் எல்லாம் முட்டை வச்சா அங்கிட்டு முட்டையில கோழிய போட்டு ஆம்லெட் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ரசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ வாடா வாடா நீங்க கவுண்ட் அமிக்கி வர உள்ள எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. பறந்து வந்து எடுத்தீங்க என்னப்பா பிச்சு பிச்சு போடுறீங்க முழு சாத்திக்கிறா என்ன கிடையாது எனக்கு ஒரு கரண்டி கொடுங்கடா கலாண்டு ஓடி வச்சு சுடுதே 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 ஹலோ வீட்டுக்கு போறியா ரெக்கடல் எல்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் ஒன்று கிடக்கு எடுத்து நான் வீட்டுக்கு போறேன் தூக்கிட்டு போயிடுவோம் பரவாயில்ல மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒரு மீன் செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் சீரகம் கருவேப்பிள்ளை அவிச்சு பிச்சை கோழிக்கறி அரைச்ச மஞ்சள் சாந்தை அரைச்ச மிளகா சாந்தை முனுக்கின கல்லுப்பு மசாலா உருண்டை என்ன கடையா இருக்கு பாப்பாயிலா என்ன இன்னும் ஒரு அட்டை கூட எல்லாம் வந்துச்சு ஆதாரம் இருக்குடா இவ்வளவு பெரிய அசால்ட்டா சொல்றேன் வேற என்ன பண்றது வந்துச்சு அதுக்காக அடக்கி வச்சுட்டு குறைஞ்சிருக்கா என்ன உடைச்சு ஊத்துன முட்டை குடுதண்ணி கிடக்குங்களா நறுக்கின வெங்காயம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் முனுக்கின மிளகு தூள் முனுக்கின கல்லுப்பு வதக்கின கோழிக்கறி யாருக்கு அதை பண்ண டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அடிச்சு வரணும்
எங்களுக்கே போட மாட்டேங்குது. உப்பு போமா மக்களே பாருங்க. எல்லாம் வயசான குழந்தைங்க. ஒரு கலக்கி சீசோட தானே. சரி 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 முட்டானே ஒடியா முட்டானே ஒடியா ஒடியா ஒடியா. அண்ணா எனக்கு நெருப்பு வேலி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அங்கிட்டு வந்துக்க, நான் பாத்துக்கிறேன். அந்த அது பூரா பறிச்சு விடா. அப்பல அது நல்லா தான் இருக்கும், நீ சொல்றது புரியுது. ஆனா இந்த கல்ல சொல்றது நல்லா இருக்கு. கல்ல கிளீன் பண்ணிட்டு நாங்க ஊத்திட்டு சந்தோஷம். நல்ல கறியும் குழம்பு ஊத்து. மாப்பிள்ள நீ தான் மாப்பிள்ள, மச்சானா நீ தான். நீங்க வரீங்களா? கூப்பிட்டாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. சமையல் மச்சான், நீ மச்சான் நீ சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பாடு. கோழி தான் முட்டையை போடு. இன்னைக்கு முட்டையில கோழிக்கறியை போட்டு ஆம்புலேட்டு, அதுவும் இந்த கோழிக்கறி இட்லி சட்டில வச்சு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுட்டு, அந்த வேக வச்ச கறியை முட்டையில போட்டு பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊத்தி ஆம்புலேட் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதுவும் இந்த ஆட்டுக்கறி குழம்போட தலவாழை இலை போட்டு செம்மையான விருந்து. அடிபொலி. வேற சாப்பாடு. சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக அந்த பேச்சு அனுப்பிங்க. சாப்பாடு தரணும். இந்தா